ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். வர்ற ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி காப்பரிசி செஞ்சு அம்மனுக்கு படைக்கிற வழக்கம் இருக்கு. இந்த காப்பரிசியை எப்படி பாரம்பரிய முறையில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காப்பரிசி பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பச்சரிசியை ஊற வச்சிருக்கேன். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரமாவது பார்த்தீங்கன்னா நல்லா ஊறணும். அப்போதான் வர வரன்னு இல்லாமல் நம்ம செய்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுற காப்பரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட வெளியில் வச்சே சாப்பிட்லாங்க. கெட்டெல்லாம் போகாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத் விரிச்சிருக்கேன். இது சன்ரை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாம். நிழல்ல நல்லா உலர்த்தி விட்டாலே போதுங்க, நல்லா காஞ்சு வந்துடும். காப்பரிசி பண்ணுறதுக்கு ஊற வைக்கிற டைமும் இந்த மாதிரி ஆற வைக்கிற டைமும் தாங்க கொஞ்சம் எடுக்கும். மற்றபடி காப்பரிசி கிளறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாகவே கிளறிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி காயறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. நல்லா அரிசியை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இந்த மாதிரி காய வைக்கணும். அப்போதான் நமக்கு வேகமாக ட்ரை ஆகும். இப்போ அரிசி நல்லா காஞ்சிருச்சுங்க. அதை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்க அரிசி எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. தென் இப்போ இந்த அரிசிக்கு நான் எவ்வளோ வெல்லம் எடுத்திருக்கேன்னா, இடிச்ச வெல்லம் ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த வெல்லமே போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு வெல்லம் கொஞ்சம் வேணும்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் கூட போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பாகு நம்ம காய்ச்ச போகிறோம். இந்த வெல்லம் முங்குற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம அந்த அரிசி என்ன பண்ண போறோம்னா, மிக்சியில பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு சுத்த போறோம். ஏன்னா இது அரிசி ஃபுல்லா இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல லைட்டா விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முழு அரிசி 2 உடஞ்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எங்க ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காப்பரிசி பண்ணுவாங்க. மிக்சியில ரொம்பவும் அடிச்சிடக்கூடாது, ஒரு பல்ஸ் விட்டாலே போதும், அரிசி நல்லா 2 உடஞ்சிரும். அடுத்தது வெள்ளைப்பாகு தான் காய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு காய்ச்சாம வெள்ளத்தை அப்படியே நுணுக்கி அரிசியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அரிசியில் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தாங்க வெள்ளம் இருக்கும், மற்ற இடத்துல நார்மலான அரிசி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்லா ஈவனாக அரிசி டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க பதம். நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா உருட்டுற பக்குவத்துக்கு வரணும் வெள்ளைப்பாகும். அப்படி இருந்தால் தான் நம்ம அரிசியில் நல்லா அந்த வெள்ளைப்பாகு கோட்டாகி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பரிசியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி எள்ளு, தென் பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த 3மே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக போட்டக்கூடாது, தனித்தனியாக தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எள்ளு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பொட்டுக்கடலை எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்குங்க. அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மறக்காமல் பொட்டுக்கடலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்பவும் கறிக்கிட வேண்டாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக தேங்காயும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் அப்படியே போட்டோம்னா 2-3 டேஸில் காலி பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டோம்னா அதோட மாய்ஸ்டர் எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு 10-15 நாளைக்கு கூட நல்லா கெடாமல் இருக்கும். இப்போ அரிசி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டுக்க எல்லாமே கலந்து வரணுங்க, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பாகு ஆட் பண்ணணும். வெள்ளைப்பாகு ரொம்ப கட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிசைய ஈஸியாக வரும். சூடு ஆறுனதுக்கப்புறமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கை விட்டு பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தென் கை விட்டு நல்லா உதுத்து விட்டிங்கன்னா காப்பரிசி நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு சில அரிசி பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு நிறைய இழுக்கும், ஒரு சில அரிசி பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறைய தேவைப்படாது. எனக்கு இந்த அரிசிக்கு நான் ரெடி பண்ண வெள்ளைப்பாகு எல்லாமே ஊற்றி கிளறிட்டேன். ஃபைனலாக நான் எல்லா பாகுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இப்படி தாங்க இருந்தது, நல்லா பொழு பொழுன்னு இருந்துச்சு. நீங்களுமே இந்த வருஷம் ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு இந்த மாதிரி காப்பரிசி செஞ்சு வீட்டில் அம்மனுக்கு படைச்சு பாருங்க. வளமும் செல்வமும் வீட்டில் நிறைஞ்சிருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.